குஷ்பு கல்யாணம் பண்ணிக்கலாம் போகலான்னு சொல்லி அவர் அப்பா வந்து அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டம் ஓகே. அவர் திருமணம் ஆயிடுச்சு இல்லையா? நீங்கள் திருமணம் ஆயிடுச்சு. அது குஷ்பு கல்யாணம் பண்ணிக்கலாம் போகலான்னு வெளியில் டாக் இப்படி வருது. இந்த நேரத்தில் நான் வந்து வீட்டுக்கு விருந்துக்கு போனேன். பிரபுவுக்கு வச்சு படம் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் சேர்ந்துட்டு அப்படியே பேசிட்டு போகும்போது பிரபு ஒய்ஃபு இவர் நடிக்க வைக்கிறது நான் தான் சொன்னேன், விஜய் சார் படத்தில் நடிங்கன்னு. நல்ல ஃபேமிலி படம் ஆடியன்ஸுன்னு. ஆனால் ஜோடி மட்டும் கொஞ்சம் இந்த குஷ்பு போட்டுறாதீங்க, அது ரொம்ப ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரிலாம் ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். என் லைஃபு போயிட போகுதுன்னப்பா. தூக்கிட்டு மீனாவை போட்டால் இவர் வந்து உடனே ஐயோ ஹாவுன்னாரு. பிரபு சார் கோச்சுக்கிட்டாரு, நீ வேலை பாருன்ட்டேன். எனக்கு பணம் சம்பளம்லாம் பெரிய விஷயம் இல்லை, ஒரு ஃபேமிலி டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நான் ஃபேமிலி டேரக்டராக இருக்கிறவன் சும்மா சம்பளத்துக்காக எது வேணாலும் பண்ண முடியுமா, வேலைக்கு பாருன்னு. அப்புறம் போய் ஒய்ஃபு திட்டிருக்காரு, நீயும் அங்கெல்லாம் போய் சொன்ன ஆகும்னு சொல்லி. அதுவே பிரச்சனையாகி படத்தை கூட நம்ம வீட்டு கல்யாணம் பேர் வச்சுருந்தோம். இந்த பேர் அவன் தான் சொன்னான், பிரபு நல்லா இருக்குங்க சார் இந்த டைட்டில். இவன் ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறான், யார் குஷ்பு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னால் போல தெரியுது. நான் அப்போ தான் சந்தேகம் வந்தது, இது சம்திங் இது டைட்டில் இது வந்து நம்ம அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கீங்க, பிரபு சார் இருக்காரு, சிவாஜி சார் இருக்காரு, விஜயகாந்த் சார் இருக்காரு. அது என்ன எப்போ எடுத்தது சார்? எந்த பின்னணி? நான் சிவாஜி சாருடைய ரசிகன். ஆனால் சிவாஜி சார் வச்சு ஒரு படம் பண்ணலான்னு நினச்சேன். நான் முடிச்ச மாப்பிள்ளையில் ஜனகராஜ் கேரக்டர் சிவாஜி சார் தான் முதல்ல பிளான் பண்ணேன். அப்போ தான் ஆப்ரேஷன் அவருக்கு. ஓகே. ஆப்ரேஷன் பண்ணும்போது அவரால் அதிக நாள் நேரம் ட்ரெயின் பண்ண முடியாது, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான். சரி, அவரை ரொம்ப வற்புறுத்த வேணாம் அப்படின்னு நான் அப்படியே விட்டு அப்புறம் ஜனகராஜை போட்டு அந்த படம் வேறு மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரபு தடவை என்கிட்ட நடிக்கிறேன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில். ஓகே. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ரசிகன் நானே, அதனால் போனார். வீட்டுக்கு அவங்க விருந்துக்கு போயிருந்தேன், சிவாஜி சார் வீட்டுக்கு. நான் விருந்து சாப்பிட்டு வெளியில் வரேன். இவர் விஜயகாந்த் வந்திருந்தார். அப்படி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மீட் பண்ணிக்கணும். அப்போ விஜயகாந்த் சொன்னார், நான் கூட படம் பண்ண சொல்லிட்டு இருக்கிறேன் வயசாக, அவர் எங்கே ஃபேமிலியை விட்டு தாண்ட மாட்டார் அப்படின்னாரு. அவர் கேட்டார் உங்ககிட்ட விஜயகாந்த் சார்? பிரபு சொன்னார், இப்போ தான் என்ன ஒன்று வச்சு பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். அப்போ பிரபு முடிச்சா நம்மளுக்கு பண்ணுங்க அப்படின்னாரு அவர். சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே தான் அந்த இடத்துல சிவாஜி சார் வெளியில் நின்றுந்தார், இன்னும் உட்காந்துருந்தாரு. ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே வந்தேன். சிவாஜி சார் சொன்னார், டேய் நான் பண்ண வேண்டியதுடா, உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே இவர் தம்பி கொஞ்சம் விட்டாரே இல்லையா, அவன் இப்போ கூட நான் நடிப்பேன்றார் அவர். நான் சொன்னேன், ஒரு ஸ்டெயின் பண்ணுவானா சார் நீங்கள் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பிரபு சார் பண்ணுறது கூட எனக்கு கட்டாயிடுச்சு. காரணம் என்னென்ன இதுதான், அவர் குஷ்பு கல்யாணம் பண்ணிக்கலாம் போகலான்னு சொல்லி அவர் அப்பா வந்து அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டம். ஓகே. அவர் திருமணம் ஆயிடுச்சு இல்லையா? நீங்கள் திருமணம் ஆயிடுச்சு. அது குஷ்பு கல்யாணம் பண்ணிக்கலாம் போகலான்னு வெளியில் டாக் இப்படி வருது. இந்த நேரத்தில் நான் வந்து வீட்டுக்கு விருந்துக்கு போனேன். சாப்பிடும்போது அவங்க ஒய்ஃபு, இந்த மாதிரி சார் அண்ணன் மாதிரி நீங்கள் பிரபுவுக்கு வச்சு படம் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அவங்க அம்மா, அக்கா, அண்ணி, அண்ணா எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாம் வந்து பார்த்து உங்கள் ஃபேமிலி படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிறந்த விழா பொந்து விழாலாம் ரொம்ப பிடிக்கும்னு. அவங்க எவ்வளோ பெரிய வீடு, சிவாஜி சார் ஃபேமிலி, அவங்க ஒய்ஃபே வந்து சொல்கிறாங்க, நீ சிவாஜி சார் ரசிக்கிற, உனக்கு நான் ரசிக்கிறேன்றாங்க. சிவாஜி சார் ஒய்ஃப் இந்த பொண்ணு விழா படம் என் தாய் வீட்டு ஞாபகம் வரும் அப்படிலாம் சொன்னாங்க. எல்லாம் சேர்ந்துட்டு அப்படியே பேசிட்டு போகும்போது பிரபு சார் ஒய்ஃபு லைட்டாக. ஆனால் ஒரு விஷயம் என்ன, இவர் நடிக்க வைக்கிறது நான் தான் சொன்னேன், விஜய் சார் படத்தில் நடிங்கன்னு, நல்ல ஃபேமிலி படம் ஆடியன்ஸுன்னு. ஆனால் ஜோடி மட்டும் கொஞ்சம் இந்த குஷ்பு போட்டுறாதீங்க, அது ரொம்ப ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரிலாம் ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். என் லைஃபு போயிட போகுதுன்னப்பா. நான் அதனாலே தூக்கிட்டேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஐடியா அதான் இருந்தது? ஆமாம், நான் தூக்கிட்டு மீனாவை போட்டால் இவர் வந்து உடனே ஐயோ ஹாவுன்னாரு. பிரபு சார் கோச்சுக்கிட்டாரு, நீ வேலை பாருன்ட்டேன். எனக்கு பணம் சம்பளம்லாம் பெரிய விஷயம் இல்லை, ஒரு ஃபேமிலி டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நான் ஃபேமிலி டேரக்டராக இருக்கிறவன் சும்மா சம்பளத்துக்காக எது வேணாலும் பண்ண முடியுமா, வேலைக்கு பாருன்னு. அப்புறம் போய் ஒய்ஃபு திட்டிருக்காரு, நீயும் அங்கெல்லாம் போய் சொன்ன ஆகும்னு சொல்லி. அதுவே பிரச்சனையாகி அப்புறம் கடைசியில் குஷ்பு கட் ஆகிடுச்சு. ஏதோ ஒரு வகையில் நல்லது நடந்திருக்கு. உங்கள் படத்தினாலும் நல்லது நடந்திருக்கு. படம் எடுக்காட்டினாலும் நான் எடுக்கலை, ஆனால் 30 லட்சம் சம்பளம் எனக்கு போச்சு இல்லையா. பரவாயில்ல, ஒரு நல்லதுக்காக போனால் போயிட்டு போகுது இல்லையா. விட்டு அந்த கால்ச்சிட்டு வச்சுட்டு அந்த சம்பளமும் எனக்கு ரிட்டர்ன் ஆகிடுச்சு. அந்த மாதிரி சில நல்லதுக்காக சில டைமில் போராடும் போது சில விஷயங்கள்லாம் வரும். அவங்க ஒய்ஃபுன்னு ஒன்று இருக்காங்களா, அவங்களுக்கு பாதிக்கும்ல லைஃபு. ஏற்கனவே அவங்க அண்ணனே வந்து 2 ஒய்ஃபு அப்படின்னு இருந்ததுங்க. அப்புறம் அக்கா. ஆமாம், அப்புறம் இது உங்களுக்கு ஃபேமிலி டிஸ்டர்ப் ஆகிடும்ல. அவர் மேரேஜ் பண்ணவே போயிட்டாரா குஷ்பு அவர்கள்? பிரபு சார் அப்படி டாக் இருந்தது. படத்து கூட நம்ம வீட்டு கல்யாணம் பேர் வச்சுருந்தோம். பேரே நம்ம வீட்டுக்கு
இந்த பேர் அவன் தான் சொன்னான், பிரபு நல்லா இருக்கு சார் அந்த டைட்டில். இவன் ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறான், யார் குஷ்பு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னா போல தெரியுது. நான் அப்போ தான் சந்தேகம் வந்தது, இது சம்திங் இது டைட்டில் இது வந்து நம்ம ஒருத்தனை நான் திருத்த முடியாது, அட்லீஸ்ட் என்னுடைய இடத்துல வந்து அது தப்பு நடக்கூடாதுன்ட்டு கட் பண்ணி விட்டு. பிரபு நல்ல மனுஷன் தான், அதான் நான் கொஞ்சம் அந்த நேரத்தில் இதை கோபமாக இருந்திருப்பாரு. இப்போ நீ நல்லா இருக்காரு, குஷ்பு ஒய்ஃபு எல்லாது பிரபு ஒய்ஃபோட இருக்கார் இல்லையா, நமக்கு எவ்வளோ பலன் கிடைக்கிது முக்கியம் இல்லை, அவங்க நல்லா இருக்காங்களா அவ்வளோதான் நமக்கு இல்லையா, ஒரு பாலிசியோடு இருந்துட்டோம் நம்ம. சிவாஜி சார் பார்த்தீங்களா, அவர் ஏதாவது சொன்னாரா உங்ககிட்ட? சொன்னார், இவங்கெல்லாம் நடிக்கிற மாதிரி நடிப்பானுங்க, ஓரளவுக்கு நடிப்பானுங்க, நான் உண்மையிலேயே நடிப்பேன், நீ இப்போ மறுபடியும் இப்போ ரெடியா, நான் ரெடின்றாரு. யார் பிரபு சாரை கலாய்க்கிறாரா? எல்லாரையும் கலாய்ச்சார். பிரபு நடிக்கிற மாதிரி கொஞ்சம் நடிப்பான், ஓரளவுக்கு நடிப்பான். விஜயகாந்த் பரவாயில்ல, ஃபைட்லாம் பண்ணுவார், நான் இப்போ கொடுத்தாலும் நடிக்க ரெடின்றாரு. அது அந்த நடிக்கிற தாகம் அது யார் சிவாஜி சார். ஆனால் அவர் பேஸ் மேக்கர் வச்சுருக்கும்போது ரொம்ப தொல்லை பண்ணக்கூடாது இல்லையா, நம்ம நைட்டு 9லேருந்து 9 வரையும் ஷூட்டிங் வச்சா தாங்குவாரா பாவம். ஆனால் ஆசை தான் எனக்கு. சரி ஓகே. உங்களை அடுத்து அவர் கூட அவர் இயக்குற வாய்ப்பு தான் கிடைச்சது. அதுக்கடுத்து எனக்கு படங்கள் வேறு வந்து விஜயகாந்த் சார் பேசினார் இல்லையா, எனக்கு ஒரு படம் தான் பண்ணலாம் வந்தது. அவர் வச்சு படம் பண்ணுறதுக்கு நான் அட்வான்ஸ்லாம் கொடுத்தேன். அப்புறம் திடீர்னு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. கட்சி ஆரம்பிச்சிட்ட பிறகு ஒரு அரசியலுக்கு போனாக்கா அது சரியாக வராது. ஆமாம், அவனு அட்வான்ஸ் திருப்பாங்க. சார் பழைய விஷயங்கள் நிறைய பேசணும். இப்போது சமகால சினிமாலாம் பார்க்குறீங்களா சார்? சமீபத்தில் வந்த படங்கள்லாம் பார்க்குறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன சார் தமிழ் சினிமா பற்றி? உங்களுக்கே தெரியணும், இப்போ சினிமா நம்ம தமிழ் சினிமாவில் படங்கள் எண்ணிக்கை கம்மியாக தான் வருது இல்லையா. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் தான் அதிகமான படங்கள்லாம் வந்தது. ஒரு 5000-4000 படங்கள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 200-300 படங்கள் வந்துட்டு இருந்தது. ஆந்திராவில் கொஞ்சம் ஓரளவு 5000 தேட்டர் இருந்தது நம்ம ஊரில். அப்புறம் தான் ஆந்திராவில் தேட்டர் இருந்தது. கர்நாடகாவில் கொஞ்சம், இப்போ அங்கெல்லாம் அதிக தேட்டர் இருக்குது, 4000 தேட்டர் இருக்குது. நம்ம ஊரில் 200-2000 தேட்டர் கூட இல்லை. ஏன் சினிமா நம்பர் 1, அதாவது எனக்கு ஹாலிவுட்டில் இருந்தது, ஹாலிவுட்ன்றது நம்பர் 1, பாலிவுட்ன்றது பாம்பே, கோலிவுட்னு எது தமிழ் சினிமா கோடம்பாக்கம் வந்து ஹாலிவுட்டுக்கு இணையாக பாம்பேக்கு இணையாக இருந்ததுங்க. இன்றைக்கி வந்து படம் ரொம்ப கம்மியாக வர்றது இங்கே தான். சினிமா நலிஞ்சு போச்சு. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா கூட பரவாயில்ல. ஏன் காரணம்னா இங்கே வந்து ஏற்பட்டக்கூடிய கோளாறு என்னென்னா, 4-5 பெரிய ஹீரோ மட்டும்தான் படம் பண்ணுறான். அவங்களுக்கெல்லாம் 300-400-500 பிஸ்னஸ், குறைஞ்சது 200 கோடி சம்பளம் வாங்குறாங்க. ரஜினி, கமல், அதுக்கு அடுத்தது 100 கோடி சம்பளங்கிறதெல்லாம் நிறைய வட்டாங்க. அவங்களாம் முன்ன நடித்த அளவு கூட இப்போ நடிக்கிறது இல்லை. நாயகனில் எவ்வளோ நடித்தார், அவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பாரா? 16 வயதில் கமல் எவ்வளோ நடித்தார், என்ன சம்பளம் வாங்கியிருப்பார்? இப்போ நடிக்கவே மாட்டாரு, காசு சம்பளம் அதிகம். ஆடியன்ஸோட அந்த இதுவும் மாறிச்சா? மாறிச்சு இல்லை, நடிக்க தகுந்த மாதிரி சம்பளம் யாருன்னா பரவாயில்ல. அந்த காலத்தில் ரஜினி படங்கள்லாம் விரும்பி பார்க்கலாம், நிறைய இருக்கும். சம்பளம் ரொம்ப கம்மியாக தான் வாங்கினார். ஏஎம் மற்றது அதெல்லாம் வாங்கினேன். முள்ளும் மலரும் அதெல்லாம் ரொம்ப நல்ல படம். ஆனால் இப்போ சம்பளம் அதிகமாக வாங்குறாரு, ஒன்றுமே காணும் அந்த படத்தில். காரணம்னா இன்றைக்கி வந்து கார்ப்பரேட் கம்பெனி உள்ளே வந்து வெறும் பணம், லாபம் இது மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு சும்மா ஒன்று மாதிரிமாக எடுத்து ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி கொடுக்குறானுங்க. ஏதோ ஒன்று நல்ல தரமான படம் எடுக்கணுன்ற நோக்கம் போயிடுச்சு. இப்போ தேட்டருக்கு இப்போ நான்லாம் வந்து சின்ன படம் எடுத்துருக்கு. நான், விக்ரமன், பார்த்திபன், உதயகுமார், இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு காலகட்டத்தில் நல்ல சின்ன சின்ன படங்களாக நிறைய கொடுத்துருக்கு.